மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ஸ்டன்டான தோசை ரெசிபி தான். குக்கும்பர் வச்சு. குக்கும்பர்ல சாலட் தான் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன தோசைன்னு சொல்றீங்கன்னு பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த தோசைக்கு தேவையான பொருள்: ஒரு குக்கும்பர் பீல் ஆஃப் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கை கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், தயிர் 2 டேபிள் ஸ்பூன். நான் வீட்டில் எனக்கு கொஞ்சோண்டு இட்லி மாவு இருந்துச்சு, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கப்பு. கூட கிறிஸ்பியாக வரதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ரவை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ மிக்சியில் இருக்கிற பேட்டரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ 1 கப் அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ மிக்சி அலசிட்டு அந்த தண்ணியவே நீங்கள் யூஸ் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா க்ரீனிஷ் கலரில். இது இன்ஸ்டன்ட் ரெசிபின்றதுனால நம்ம உடனே தோசை வார்த்துக்கலாம். தோசையும் ரொம்ப சூப்பராகவே வந்தது. கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் கிறிஸ்பியாக சுட்டுக்கலாம். இல்லை ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா மூடி போட்டு சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நான் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.